وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى أيضا ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல் படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ்.
கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, வெளியே கொட்டோவென்று மழை கொட்டி தீர்க்கிறது. வெளியே அருள்மழை, பள்ளிவாசலுக்குள்ளும் அருள்மழை. இந்த இரண்டு அருள்களும் இணைந்து நமக்கு ஒரு ஈமானிய உற்சாகத்தை தருகிறது, நிச்சயமாக தர வேண்டும். நமக்கெல்லாம் ஈமான் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று எதுவுமே இருக்க முடியாது. மழை கொட்டுகிறது, வீட்டுக்குள் இதமாக, அறைக்குள் இதமாக போர்வை போர்த்தி கொண்டு படுத்தால் இதமாக இருக்கும். கூடவே ஒரு கையில் தேநீரை வைத்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் இதமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மை அறியாமல் உடலுக்குள் ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு, ஒரு ஈமானிய அதிர்வுகள் ஏற்பட்டு, என்ன மழை கொட்டினாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, இந்த ஜும்மாவினுடைய சிறப்பை நாங்கள் அடைவோம் என்ற நோக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? இதுதான் ஈமானினுடைய வெளிப்பாடு. யாரும் வரவில்லை என்றால் யாரும் கேட்கப் போகிறார்களா? இல்லை அபராதம் விதிக்கப் போகிறார்களா? எதுவுமே நடக்காது. இருந்தாலும் நாம் இந்த மழையை பொருட்படுத்தாமல், சாலையை பொருட்படுத்தாமல், ஜும்மா தொழுது முடித்துவிட்டு அநேகமாக நம் பகுதிகளிலெல்லாம் கப்பல் போக்குவரத்து வந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு மிதந்து வரக்கூடிய சூழலில், நீரின் மட்டம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் வெறும் அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக, ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? இதைவிட ஒரு ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த சான்று எதுவுமே இருக்க முடியாது. மழை, எல்லோருமே மழையை விரும்புவார்கள். குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள். மழை வந்துவிட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு கவலை தொற்றிக் கொள்கிறது. எல்லா தாய்மார்களும் அல்லாஹ்விடத்திலே தொடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா இதுவாகத்தான் இருக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் மழையினால் ஸ்கூல் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்று தாய்மார்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. அந்த அளவுக்கு இம்சை அரசர்களாக நம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த மழையை எல்லோரும் விரும்புகிறார்கள். பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக விரும்புவார்கள். காரணம், விடுமுறை கிடைத்து விடுகிறது. இந்த மழையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் புரட்டி பார்த்தால் சயின்ஸ் எல்லாம் வெறும் குப்பை. பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்கிறது. எல்லோருமே சயின்ஸை தூக்கி பிடித்து கொண்டு அறிவியல் என்று கொண்டாடக்கூடிய இந்த காலம், அல்லது சில வருடங்களுக்கு முன்பாக எந்த சயின்ஸுமே முளைக்காத அந்த நாட்களில், அந்த காலங்களில் சயின்ஸுகளெல்லாம் வியந்து போகின்ற அளவுக்கு எல்லா அம்சங்களையும் குர்ஆன் பொதிந்து வைத்திருக்கிறது. இந்த மழையை பற்றி குர்ஆன் எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா? நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தையை கொண்டு குர்ஆன் வர்ணிக்கிறது. நம் எல்லோருக்கும் பிடித்த வார்த்தை என்ன? பரக்கத். வியாபாரத்திலே பரக்கத்திற்கு துவா செய்யுங்கள். அக்கவுண்ட் பேலன்ஸ் பரக்கத்திற்கு துவா செய்யுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களின் புடவைகள் நிரம்ப இருப்பதற்கு துவா செய்யுங்கள். கழுத்திலும் மற்ற கால்களிலும் கைகளிலும் ஆபரணங்கள் அதிகமாக விளையாடுவதற்கு பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. இப்படி நம் எல்லோருக்கும் பிடித்தமான இந்த பரக்கத்தை பற்றி நாம் யோசித்து பார்க்காத இந்த பரக்கத் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் மடக்கி குறிப்பிடுகிறார். குர்ஆன் அழகாக பேசும். வநஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, நாம் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினோம். மழையை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு வெறும் தண்ணீரை இறக்கினோம் என்று சொன்னால் அது நமக்கு
கொஞ்சம் யோசிப்பதற்கு நாம் அடுத்த கட்டத்திற்கு போக மாட்டோம். அல்லாஹ் எங்கெல்லாம் மழையை பற்றி சொல்லுகிறானோ அங்கே பரக்கத் என்ற வார்த்தையை இணைத்து சொல்லுகிறான். வநஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, நாமே வானத்திலிருந்து புனிதமிக்க நீரை இறக்கினோம். உலகத்திலேயே புனிதமிக்க நீர் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். சில அன்பர்களை சகோதரர்களை பார்க்கிறோம், யாரோ ஒரு இடத்திலே போய் சென்று ஷேக் என்று சொல்லி அவர் கையை பிடித்து விட்டு அவர் ஓதி வைத்த அந்த பாட்டிலை இன்றைக்கும் புனித நீராக வைத்திருக்கக்கூடிய நம் சமூக மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். புனித நீர் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, மக்காவிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஊற்றுக்கண்ணாக பொங்க ஆரம்பித்த அந்த தண்ணீர் ஜம்சமாக உருவாகி கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு அதிசயமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. இந்த ஜம்சம் அப்படி புனித நீர்னு எடுத்துக்கிட்டால் ஜம்சம் புனித நீர். அடுத்து அல்லாஹ் இந்த மழையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா, பரக்கத்தான ஒரு புனித நீரை வானத்திலிருந்து இறக்கினோம். இதுதான் புனித நீர். பரக்கத்திற்கும் மழைக்கும் அப்படி என்னங்க வித்தியாசம் இருக்கிறது? இந்த பரக்கத் இருக்கிறதே அது ஒரு அதிசய பொருள். வியாபாரத்திலே லாபங்கள் சம்பாதிப்பதற்கு பேர் பரக்கத் அல்ல. சிலர்கள் ஒரு 100ஐ எடுத்து கொண்டு முதலீடாக வைத்து சில 50களையும் சில 100களையும் 1000களை வைத்து லட்சங்களையும் சம்பாதிப்பார்கள். இது பரக்கத் அல்ல, இது லாபம். பரக்கத் அப்படின்னா நாம் நல்லா விளங்கணும். அப்படின்னா மக்காவை பார்த்தால் பரக்கத்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். புனித மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தியும் உதியா லின்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரகா, பரக்கத்தான பூமி என்று சொல்லுகிறான். அப்படி என்ன பரக்கத்து மக்காவிலே வந்து விட்டது? மக்கா என்பது ஒரு பொட்டல் பூமி, ஒரு வறண்டு போன ஒரு காடு. யாருமே உலகத்திலே அதன் பக்கம் பார்த்திராத பார்க்கவும் ஆசைப்படாத ஒரு பகுதி. ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தி வைத்து கோடான கோடி இஸ்லாமியர்கள் அங்கே வருடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இன்றைக்கு மக்காவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அதிசயத்தை விளங்கலாம். வெறும் பொட்டல் பூமியாக இருந்த அந்த மக்கா இன்றைக்கு சொர்க்க பூமியாக மாறி இருக்கிறது. இது பரக்கத்து. எங்குமே இன்னும் எதுவுமே அங்கே விளையாது. எந்த பழங்களும் மக்காவிலே விளையாது, சவுதியிலே விளையாது, பேரித்த பழத்தை தவிர. எல்லா ஃப்ரூட்ஸ்களும் மற்ற நாடுகளை கிடைக்காத பழங்கள் எல்லாம் மக்காவிலே பார்க்கலாம். அது பரக்கத். இந்த பரக்கத் என்பது ஒரு அதிசயம். இந்த பரக்கத்தை அல்லாஹ் மழையோடு ஒப்பிட்டு சொல்கிறான், மழை பரக்கத் என்று. இது எப்படி பரக்கத்தாக மாறும்? இந்த மழை பொழிவு எப்பொழுது தடை பெறுகிறதோ அப்பொழுதுதான் நம் ஆட்டம் திண்டாட ஆரம்பித்து விடும். என்னால் வைஃபை இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி திருகிறோமே, என்றைக்காவது தண்ணீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என்று யோசித்து இருக்கிறோமா? எனக்கு வைஃபை முக்கியம், எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் முக்கியம், இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று இன்றைய யூத்துகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லா தரப்பு மக்களும் புலம்பி தள்ளுகிறோமே. இது இல்லாமல் இருந்தாலும் வாழ்ந்து விடலாம் மழையினால். அதனால்தான் தமிழிலே அழகாக சொல்லுவார்கள், மழை துளி உயிர் துளி அப்படின்னுவாங்க. குரான் இந்த வார்த்தையை குரான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் நிலை பெறுகிறது. மழை இல்லை என்று சொன்னால் நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது, நாமெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பித்து விடுவோம். உலகத்தினுடைய புகழ் பெற்ற ஒரு விருது. இந்த விருதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விருதை யாருக்கு தரப்போகிறாங்க? நோபல் பரிசு அப்படின்னு ஒரு விருதை எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விருதை யாருக்கு தரப்போகிறாங்க? பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக அப்படியே ஃபோக்கஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு கவனமாக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அந்த விருதை ஒரு பெண்மணிக்கு, ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருந்த ஒரு பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த விருதை கொடுக்கப்படுகிறது? அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்நாளில் பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டி
பல லட்சங்கள் மரத்தை வளர்த்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு இந்த பரிசு. காரணம் கேட்கப்பட்ட போது ஒரு அலட்சியமாக நிருபர்கள் கேட்கிறார்கள், மரம் வளர்த்ததற்கு உங்களுக்கு இவ்வளவு பரிசா? அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னதாக செய்தி பத்திரிகையில் பார்க்கிறோம், அடுத்த உலக போர் ஒன்று வருதுன்னா அது பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ அணு ஆயுதத்திற்கோ வராது, மழையினால் தான், தண்ணீருக்காக வேண்டி தான் வந்தால் அடுத்த போர் தண்ணீருக்காக வேண்டி வரும். இந்த தண்ணீரை மரங்கள் பெற்று தருகிறது, அதை நான் வளர்த்தேன் என்று விளக்கம் கூறிய அந்த செய்தியை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மழை ரஹ்மத், மழை பரக்கத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மழை மனித குலத்திற்கு சவால் விடுகிறது. எந்த மனிதன் தனக்கு எல்லாம் தெரியும், நான் ராக்கெட் விடுவேன், கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற அளவுக்கு ஏவுகணையில் செலுத்துகின்ற ஆற்றல்களை நான் பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் இருமாப்போடு பேசிக்கொள்கிறானோ, என்னால் நாசாவுக்கு செல்ல முடியும், என்னால் விண்வெளிக்கு சென்று ஷவர்மா சாப்பிட முடியும் என்று வீடியோ எடுத்து மக்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறார்களே, குர்ஆனிலே ஒரு 5 விஷயத்தை பற்றி மக்கள்கிட்ட அல்லாஹ் சவால் விடுறான். உன்னால் முடியுமா? உன்னால் முடியும் என்று சொன்னால் 5 விஷயத்தை நீ கொண்டு வா என்று குர்ஆன் சவால் விடுகிறது. விஞ்ஞானம் தோற்று போகக்கூடிய இடம் பல இடங்கள் இருக்கு, அதில் மழையும் மனிதர்களை கையாளாகாத தன்மைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே விடுக்கக்கூடிய 5 சவால்கள், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ, யுக முடிவு நாள் எப்பொழுது, கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று மக்கள் கேட்கிறார்கள். நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இதை யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னா யாருனாலையும் முடியாது. அல்லாஹ் நாடினால் அது எப்போ நடக்கும், அது எந்த விதத்திலே வரும் என்ற அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கிறதே ஒழிய கியாமத் எப்பொழுது என்று யாராலும் சொல்ல முடியாது. 2000 உலகம் அழியும் என்று சொன்னார்கள் சில கூட்டங்கள். 2000 கடந்து 25 தாண்டி வீறு நடை போட்டு சென்று கொண்டு இருக்கிறோம். கியாமத்தை அல்லாஹ் மட்டுமே அறிவான். விஞ்ஞானம் தோற்று போகக்கூடிய இடம் இது. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வயுனஸ்ஸிலுல் கைஸ், அவன்தான் மழையை இறக்குகிறான். இப்பொழுது கூட நீங்கள் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்திகளை நீங்கள் பார்த்தால், நான் சின்ன வயது முதல் கொண்டு பார்த்து வருகிறேன், எந்த மழையினுடைய ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த அமைப்பும் எந்த நிறுவனமும் அதனுடைய பொறுப்பில் உள்ளவர்களும் மழை பெய்யும் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். இப்படி ஏற்பட்டு இருக்கிறது, மழை பெய்யக்கூடும் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், நேற்று இரவு மழை, முந்தானேத்து இரவு மழை பொழிந்தது, பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டது. அதிகாலை நேரத்திலே சூரியன் சிரித்து கொண்டு பல்லை காட்டியது. லுஹர் தொழுகைக்கெல்லாம் ஏசி போடலாமா என்று ஏங்குகின்ற அளவுக்கு சிலர்கள் சென்றுவிட்ட சூழல் நேற்று முந்தைய சூழல். நேற்று இரவு எந்த அறிவிப்பும் இல்லை, பள்ளி விடுமுறை என்று யாரும் அறிவிப்பு செய்யப்படவும் இல்லை. காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிகாலை நேரத்திலே மழை பொழிய ஆரம்பித்தது. ஆஹா, பள்ளி விடுமுறை விட்டிருந்தால் நல்லா இருக்குமோ என்று ஏங்குகின்ற அளவுக்கு நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், வயுனஸ்ஸிலுல் கைஸ், இந்த மழை பொழிவை அது எங்கே பொழிய வைக்கப்பட வேண்டும், எப்படி பொழிய வைக்கப்பட வேண்டும், எந்த மாவட்டங்களில் வரும், எந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு பொழியணும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தான். அல்லாஹ் மட்டுமே அறிவான். சயின்ஸ் தோற்று போகக்கூடிய இடம், விஞ்ஞானம் மண்டி இடக்கூடிய இடம் இந்த இடம். யாராவது சொல்ல முடியுமா? மழை பெய்யும் என்று கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? அறிவிப்பாளர்கள் இப்படி சொல்லுவார்கள், மழை பெய்யக்கூடும். ஆம், பெய்யும் என்று சொல்லுவார்கள், பெய்யாது. மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள், மழை பெய்யாது. மழை பெய்யாது என்று சொல்லுவார்கள், மழை பெய்ய ஆரம்பித்துவிடும். இங்கேதான் மனிதன் தோற்று போகக்கூடிய இடம். சயின்ஸ் தோற்றுவிட்டது. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மழை கொஞ்சமா நெஞ்சமா? எவ்வளவு பேசலாம் மழையை பற்றி. இந்த மழை நேரத்தில் நாம் குறைந்தபட்சம் சில சிந்தனைகள் நமக்குள்ளே வரணும். அதில் முதல் சிந்தனை, கொஞ்சம் வசதியானவர்கள் இந்த மழையை வந்த உடனே எப்படி யோசிப்பாங்கன்னா, வீட்டில் எதை வாங்கி கொடுத்து சமைச்சு இந்த குளிருக்கு எது இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
சில ஆயிரங்கள் கூட செலவழித்து உணவை உண்பவர்கள் இந்த நேரத்திலே இருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அதே நேரத்திலே மழை பொய்ய ஆரம்பித்து விட்டால், இன்றைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது, இன்றைக்கு எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்காதே, என் மனைவிக்கு மருந்து வாங்க வேண்டுமே, என் பிள்ளை அது கேட்டானே, என் மகள் அது கேட்டாளே என்று தினக்கூலிகளாக இருப்பவர்களுடைய பாடு கொஞ்சம் சிரமம்தான். நாம் மிதப்பிலே இருப்பவர்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். இந்த மழை பொழிந்ததற்கு காரணத்தினால் அதன் மூலமாக வியாபாரங்கள் தடைப்பட்டு தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் நம் அருகாமையில் இருக்கலாம். கொஞ்சம் வசதி படைத்தவர்களுடைய பொறுப்பு, உங்கள் உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் குளிருக்கு எப்படி நீங்கள் இதமாக இருப்பதற்கு போர்வையை போர்த்தி கொள்கிறீர்களோ அதே போல் இந்த மழை நேரத்தில் தினக்கூலிகளாக சிலர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி போனால் தான் அவங்க கிடைக்கிற அந்த 200-300 வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும். உங்களால் முடிந்த அரவணைப்பை அவர்களுக்கு கொடுங்கள். இது ஒரு முஸ்லீமினுடைய கடமை. வரலாறிலே நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலே சில மழையை அல்லாஹ் கெட்ட மழை என்று சொல்லுகிறார். அது என்ன கெட்ட மழை, நல்ல மழை? குர்ஆனினுடைய வரலாறு நம்மை எல்லாம் நடுநடுங்க செய்ய வைக்கக்கூடிய ஒரு வரலாறு. இந்த மழை ரஹமத்தா அல்லது லானத்தா? இந்த மழை சாபமா அல்லது வரமா என்று பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்தால் அது வரம். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவையானவர்களுக்கு அந்த மழை பொழிந்தால் அது வரம். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், காயல்பட்டினத்திற்கும் மழையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வருடங்களுக்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியல. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு நெட்வொர்க் கிடைத்ததற்கு பிறகு, அன்று அந்த 3 நாள் நடந்த சம்பவம் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான். நெட்வொர்க் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்கே போனால் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம் போய் நின்று டவருக்கடியில் நின்று பேசினது, இதெல்லாம் ஒரு 3 நாளில் நம்ம பட்ட பாடு பெரிய பாடு. இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. வெளியிலே இருப்பவர்கள் கேட்கிறார்கள், காயல்பட்டினத்திலா வசிக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா? இப்படி வரலாறு காணாத மழை என்று சொல்கிறார்களே, இந்த மழை சென்னையிலே பொழிந்தால் சென்னை நாசமாயிருக்கும் என்று சொல்கிறார்களே, எப்படி தாங்குகிறீர்கள்? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஈமான் பலகீனமானவர்கள்ட்டிருந்து சில பதில் வருது. இந்த மழை நம்முடைய ஈமானை போக்கக்கூடிய மழையாக கூட இருக்கிறது. எதன் காரணமாக மழை பொழிகிறது? விஞ்ஞானம் வளிமண்டலம் சளிமண்டலம் என்னெல்லாம் சொல்லணும், அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நாடுகிறான், மழையை பொழிய வைக்கிறான். அவன் தேவையான அளவுக்கு தேவையான இடத்திலே மழையை பொழிய வைக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மழை, அந்த கடும் மழையப்போ நடந்த அந்த சேதத்தில் காயல்பட்டினம் ஓரளவுக்கு ஊருக்குள்ளே பெரிய பாதிப்பு இல்லை. அப்போது சில சகோதரர்கள் ஈமானை இழந்தார்கள். அவர்கள் சொன்ன காரணம் என்ன? எங்கள் ஊரில் அவர் அடங்கி இருக்கிறார், அதன் காரணமாக எங்கள் ஊருக்கு சுனாமியும் வராது, எங்கள் ஊர் தப்பித்து கொள்கிறது என்று இந்த நம்பிக்கையை கொண்டு போய் வேறு ஒருத்தரின் மீது சாட்டிவிட்டு மழையினால் ஈமானை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். எச்சரிக்கையாக கையாள வேண்டக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். ஆம் அன்பு உறவுகளே, மழை அல்லாஹ்வினுடைய ரஹ்மத். அதே சமயத்தில் இந்த ரஹ்மத் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் பெய்ய ஆரம்பித்து விட்டால் அது சாபமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்பதை அடுத்த அமர்விலே மழைக்கான உபகரணங்களை மார்க்கம் கற்றுத்தருகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே அதை பற்றி நாம் பேசுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொன்னேன். நீங்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே உற்சாகம் பொங்கி வடியட்டும். என்ன காரணம்? எவ்வளவு மழை பொழிந்தாலும், நம் பள்ளிக்கு வருவதற்கு எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல்
இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிவாசலுக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? இது நமக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு ஒரு சரியான சான்றாக இருக்கிறது. சந்தோஷம் அடைந்து கொள்வோம். முதல்ல இந்த மழை நேரத்தில் நிறைய உபகரணங்கள்லாம் நாம் வச்சுருப்போம். நினையாமல் இருப்பதற்கு குடை, ரெயின் கோட்டு இப்படியெல்லாம் வைத்திருப்போம். இதை தாண்டி இஸ்லாம் சில உபகரணங்களை நமக்கு தருகிறது. மழை நேரத்தில் சேஃப்டி முக்கியம். எந்த சேஃப்டி? ரெயின் கோட்டு சேஃப்டி, அம்பர்லா சேஃப்டி எல்லாம் தனியாக வச்சுட்டு இஸ்லாம் சில சேஃப்டிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. மழை நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இந்த மழை வருவதற்கு முன்பாக அப்படியே ஒரு ஃப்ளாஷ் வரும். இந்த ஃப்ளாஷ் வந்த உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கனப்பொழுதிலே இடிக்க ஆரம்பித்து விடும். இதெல்லாம் குர்ஆன் விலாவரியாக பேசுகிறது. அப்போ மின்னல் வெட்ட நேரத்தில், இந்த இடிக்கிற நேரத்தில் மரத்துக்கு அடியில் நிற்காதீங்க, இப்படி நிற்காதீங்கன்னா பொதுவாக சுகாதாரத்துறை சொல்லும். அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவா, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை விட உலகத்தில் ஒரு சிறந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லை. நாம் வாகனத்தில் செல்பவர்களாக இருக்கலாம், நடந்து போகிறவங்களாக இருக்கலாம். இந்த மழை நேரத்தில் கொடை எப்படி முக்கியமோ, மற்ற உபகரணங்கள் எப்படி முக்கியமோ, அதே போல வெறும் இலகுவாக மார்க்கம் கற்றுத்தருகின்ற இந்த துவாவை நாம் செய்து கொள்ள வேண்டும். முதல் துவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிய ஆரம்பித்து விட்டால் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரே ஒரு துவா கேட்பாங்க. அல்லாஹும்ம, நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் சய்யிபன் நாஃபியா, இந்த மழையை கஷ்டத்திற்குள்ள மழையாக ஆக்கிறாது. இது கஷ்டமான மழையா அல்லது இதமான மழையான்னு அது அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு அதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஒரு அழகான துவா, சய்யிபன் நாஃபியா, இந்த மழையை ஒரு பயனுள்ள மழையாக ஆக்கிவை. இது யாருக்கு பயன் என்பது நமக்கு விவசாயிகளுக்கு இதனுடைய பயன் தெரியும். கடை வைத்திருப்பவர்களுக்கு மழை சிரமம்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க, இவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுடைய அக்கப்போர் வேறு. ஆனால் இது மழை யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த மழையை நீ இறக்குவாயாக, பயனுள்ளதாக ஆக்கிவி. அடுத்ததாக, கொஞ்சம் மழை அதிகரித்து விட்டால், ரொம்ப மழை கூடிருச்சு, பயமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹும்ம அப்படியே அதை வச்சுக்கிட்டு அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, முதல்ல சய்யிபன் நாஃபியா, ரெண்டாவது ஹவாலைனா வலா அலைனா, இந்த துவா. அடுத்து மிக முக்கியமான ஒரு துவா, நீங்கள் எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடிக்கும் பொழுது கடுமையான ஒரு அச்சம் நமக்கு ஏற்படும். இப்போ நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு 4-5 இடத்துல சிலர்கள் எல்லாம் ஓடி போய் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டிய முக்கியமான துவா, ரொம்ப முக்கியமானது, சேஃப்டி. சுபஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுடைய புகழை கொண்டு என்ன பண்ணுது, இடியும் அல்லாஹுவை துதிபாடுகிறது. நம்மளுடைய பார்வையில் இடி இதெல்லாம் வேறு விதமாக சயின்ஸ் கூறும். ஒரு ஆன்மீக பார்வை என்ன சொல்லுது, இந்த இடி அல்லாஹுவை நினைவு கூறுகிறது, துதிபாடுகிறது. வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி, வானவர்களும் இறை அச்சத்தினால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறார்கள். இந்த துவாவை அவசியம் கண்டிப்பாக நீங்கள் தொழுகை முடித்த உடனே புக்குகளில் இருக்கும், இல்லை யார்கிட்டையாவது கேட்டு இந்த துவா மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. சுபஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி, இது போன்ற உபகரணங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு மழையினுடைய அந்த தீமையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடுவோம். மழையினுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மழை நமக்கு சுகமானதாக, இந்த மழையின் மூலமாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு அம்சத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, இப்போ பள்ளிவாசலில் அழகாக தொழுதிருக்கீங்க. நானும் ஆரம்பத்தில் ஜும்மாவுக்கு முன்னாடி நினச்சேன், யாரும் பள்ளிவாசலுக்கு ரொம்ப கூட்டம் குறைவாக இருப்பாங்களோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். மற்ற நேரத்தை விட இன்றைக்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ் நம்மளுடைய உற்சாகத்தை, ஈமானிய உற்சாகத்தை அல்லாஹ் கபூலாக்கணும். ஒரு செய்தி. அடுத்து இந்த மழை நேரமாக இருக்கிறனால நீங்கள் வழக்கம் போல் சலாம் கொடுத்து விட்டு 5G வேகத்தில் யாரும் வெளியில் போக வேணாம். ஏன்னா நமக்கு பழகிட்டோம்.
ஒரு சலாமை கொடுத்த உடனே அடுத்த சலாம் கழுத்து திரும்புறதுக்குள்ளே கால் வெளியில் தான் நிற்கும். தயவு கூர்ந்து 5G வேகத்தில் யாரும் பள்ளிவாசலை விட்டு வெளியில் போக வேணாம். அப்படி போகணுமாக இருந்தால் 2G வேகத்தில் நடந்து செல்லுங்க. டைல்ஸ் ஒட்டப்பட்டு இருக்கிறது, வழுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நிதானமாக கை கொடுத்து சலாம் சொல்லிட்டு போங்க. அடுத்து மழை பொழிஞ்ச உடனே பள்ளிவாசலில் தண்ணி, மேடையும் தண்ணி. இதை பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் போய் வெறும் பிலால் முஅத்தின் மட்டும் இல்லாமல் பொறுப்பாளர்கள்னால் இப்படி தான் இருக்கணும். வெறும் உத்தரவு போடுபவர்களாக இருக்கக்கூடாது. நான் முத்தவல்லி, நான் அவன் அமீரெல்லாம் இல்லாமல், அமீர் என்று சொன்னால் களத்திலே இறங்க வேண்டும். நம் பள்ளியிலே முஅத்தினோடு சேர்ந்து பள்ளிவாசலை மேலே சுத்தம் செய்த காரணத்தினால்தான் நாம் தொழுக முடிந்திருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டோம். அவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில், நல்ல அறங்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.